Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 861 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஓவனு ஆல்ரெடி கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் மண்டையில போய் கட்டைய வச்சு பவுண்டு சும்மா நங்குன்னு போடல. ஒப்ப மவனே, நானே இங்க கொலை வெறியில இருக்கேன், என்னையவே கரலாங்கட்டைய வச்சு அடிக்கிறியாடா காட்டு பண்ணின்னு செம்ம கடுப்பாவான். அதே நேரம் இவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. யார் இந்த ஆளு, எதுக்காக நமக்கு தேவையில்லாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே ஓவன் பொறுமையா டேர்ன் பண்ணுவான். ஆத்தாடி செம்ம கடுப்பாயிட்டான் போலியேன்னு பவுண்ட் அப்படியே பேக் அடிப்பான். தம்பி கண்ணா ராசா அண்ணா மண்ணா, நான் உன் அப்பண்டா ஏனாண்டா பாடி தாங்காதுமா. அப்புறம் என்ன இயர் பார்ட்ஸுக்கு நீ என்னைய வந்து அடிச்சு கொல்ல பார்த்த சொல்லுடா தாடி இல்லாத தகப்பான்னு கடுப்பாகி கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது வாட்டரோட டெம்பரேச்சர் இங்க டவுன் ஆகும், பெடலும் வேற மூவ் பண்ண ஆரம்பிச்சிருமா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இங்க அந்த குழந்தை பெருசு அவனோட தாத்தாவை பார்த்து அப்படியே கைய காட்டும். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயன் பேரன் என்னைய பார்த்து கை காமிக்கிறான், அவனோட பேரு கூட எனக்கு தெரியாம போச்சே, பரவாயில்ல அவன் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா என்னால அதை பண்ண முடியலையேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா ஓவன் இப்ப கொலை காலில் வந்திருக்கான், கொல்ல போறான்னு முடிவே பண்ணிட்டாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, அன்னைக்கு தான் அவருக்கு 2 குழந்தை பிறந்து இருக்குது. போய் பார்த்தா அந்த ஆள் மாதிரியே இருக்குது, அப்பா மாதிரி தானே இருக்கும். பிக் மாமா பாத்தீங்களா எப்படி டோட்டலா டிஃபரெண்டா இருக்கான்னு. பேரும் வச்சாச்சு, லோலா சிஃபோனு 2 பேருமே ட்வின்ஸ்ன்னு. ஆஹா எவ்வளவு அழகா இருக்காங்க, என் கையில கொடு நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி பக்கத்துல வந்தா ஓ வேலை முடிஞ்சிருச்சு போடா விளக்கன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி பவுண்டு திருச்சடிச்சு வெளியில போய் விழுவாரு. வெளியில போடா அயோக்கிய நாயே, இது என்னுடைய குழந்தை, இனிமேட்டு நீ இங்க வரக்கூடாது. நீர்வா என்னமா பேசுற, நான் அந்த குழந்தைகளோட அப்பா, என்னெல்லாம் இப்படி வெளியில தள்ளக்கூடாதுன்னு சாதுவா தான் பேசுவான். அவ போடா புடலங்காய், குழந்தையெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் விடல, மனுஷன் கெஞ்சின்னு கெஞ்சுவாரு. அடிய குந்தாணி, என் குழந்தைகளை ஒரு டைமாச்சு என் கையில தூக்கி வச்சு பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா இனிய விரட்டி அடிச்சிரு லின்லின்னு காலு வீலுன்னு கத்துன்னு கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவ ஆட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். 26 வருஷம் ஆகுது. இப்பதான் அவரோட பொண்ணையே பாக்குறாரு. மனுஷன் பாத்தீங்களா பிச்சைக்கார மாதிரியே ஆயிட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் அவருக்கு செம ஹாப்பி, அவரோட பொண்ணு அவளோட குழந்தை எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுவே அவருக்கு செம ஹாப்பி. என்ன இவ்வளவு நேரமா ஜாலியா சிரிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு அழ ஆரம்பிச்சிடும். அவங்க யாருக்கும் ஒண்ணும் புரியல, என்னாச்சு இவனுக்கு ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கான்னு. அவனுக்கு தெரியுது அங்க அவன் தாத்தாவை ஒருத்தன் பொழக்க போறான்னு. அப்ப நம்ம சிஃபோனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகும். என்னன்னா அவங்க ஆத்தாக்காரி எப்ப பார்த்தாலும் சொலுப்புன்னு இவன் முன்னாடி வந்து நிக்கும் போதெல்லாம் அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவளை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு லோலா தான் ஞாபகத்துக்கு வரும். நீயும் அவள மாதிரியே எனக்கு ஒரு ஃபெயிலியர் கேஸ் தான், என் ஃபேமிலி ஆளுகளால எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லைன்னா அவங்க என் ஃபேமிலியே கிடையாது, ஏன் அப்படித்தான் வண்டியா திட்டுவா. அட திட்டுனா கூட பரவாயில்ல, காதுல வாங்கிட்டு போயிடலாம், அடிச்சு மூஞ்சி வாயின்னு ரத்தம் ஊத்த வச்சிருவா. இதுக்கப்புறம் இந்த கேவலமான மூஞ்ச காமிச்சிட்டு என்கிட்ட வந்துடாதன்னு அடிச்சு திரிய விடுவா. சிஃபோனோட மூஞ்சியும் பிக்மாமோட மூஞ்சியும் பக்கத்துல வச்சு பாருங்க, எதுல அழகு பொங்கி வலியுதுன்னு. அவ சிஃபோனை பத்தி தப்பா பேசுறா, நான்சென்ஸ். சரி இப்ப எப்படியா நல்லபடியா இருக்கான்னு வைங்க. அவங்க அப்பா பவுண்டுக்கு எப்பவுமே அவளை பத்தி தான் கவலை. ஏன்னா ஒரு நல்லவ கூட இருந்தா பரவாயில்ல, அவளோ ஒரு ராட்சசி, இவளை ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு பயம். அவருக்கு இவ வளர்ற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்க முடியலையேன்னு கவலை. இப்போதைக்கு அவரால் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கங்க்ராச்சுலேஷன் சிஃபோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அந்த டைம் அவருக்கு பின்னாடி இருந்து ஓவன் பாஞ்சு வந்து ஒரே வெட்டு, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்க அவரோட பேரன் தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு தெரியுது அங்க தாத்தாவை சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு. சரி இப்ப அதே நேரம் இவங்க அந்த ஹீட்டான தண்ணியில இருந்து எப்படியோ தள்ளி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வேலை கேக்க டெக்கரேட் பண்ண வேண்டியதுதான். அதனால அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரம் இங்க 1000 சன்னி கப்பல் நல்லபடியா போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடி பிக் மாம் ஒரு பெரிய படையோட வேட்டி வந்துகிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு குறுக்க வந்துட்டாளே குந்தாணி. இங்க அவளை பார்த்தோன்னே நம்மளுக்கு உயிரே இல்ல. இவங்க என்னதான் முக்குன்னு முக்கி ஏகப்பட்ட பிளான போட்டாலும் அந்த பிளான் எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கிட்டு போயிருவா. அதனால பெட்டர் இவங்க எஸ்கேப் ஆகி ஓடுறது மட்டும்தான் நல்லது. அங்க பாத்தீங்களா எப்படி கப்பல் அடுக்கடுக்கா லைனா வருதுன்னு, இடையில பூந்து போக ஒரு சின்ன கேப் கூட இல்ல. இப்ப இருக்க நிலைமைக்கு இவங்களால எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு வேகத்துல போகணும். கப்பலை மட்டும் ஸ்டாப் பண்ணாங்க, அதுதான் அவங்களுக்கு எண்டு காடு. இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா விடுவாங்களா? பீரங்கிய வச்சு சுடுவாங்கல்ல, அந்த பீரங்கி குண்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். ஆமா இப்ப நம்ம யார போய் அடிக்கணும்? ஏக்கா அது ஒண்ணு இல்லக்கா, ஸ்டாஹாட்டாமா. ஆமா அது யாரு? அந்த போயிட்டு இருக்காங்கல்ல அவங்களாதான் இருக்கும் அப்படின்ட்டு நேரம் அந்த கப்பல்கிட்ட போவாங்க. அப்ப நம்பி இருந்துட்டு ஸ்டாஹாட்டு தானே அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க சொல்லலைன்னா தப்பா உங்க மேல வந்து விழுந்திருப்போன்னு லூசுங்க அந்த
பக்கம் டேர்ன் ஆகி போகும். எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்? சோ டிராவல் பண்ண முடியாம பொத்தகட்டியில தண்ணியில போய் விழுந்துருங்க. செம்மையா டைவர்ட் பண்ணிட்டால. அதை பார்த்துட்டு பவர் வாய்ஸ்னு ஒருத்தன் செம்மையா கடுப்பாவான். அவன் வேற யாரும் இல்ல, பிக் மாமோட 26வது பையன். அவனுக்கு கடுப்பாவும். ஏன்னா இவங்க செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்கள புடிய முடியல. பீரங்கிங்களும் வெத்து வேட்டா இருக்குதுங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை கேட்டுட்டு செம்மையா ஹாப்பி ஆவான். அதே நேரம் இங்க கப்பல்ல கேரட் கதறிட்டு இருப்பா. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா ஆப்போசிட் சைட்லயும் கப்பல் வந்துட்டு இருக்குதாமா. என்னன்னு பார்த்தா பின்னாடி எப்படி டாட்டே கப்பலுக்கு கேப் விடாம வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட்லயே வந்துட்டு இருக்குது. அப்படின்னா இவங்கள சாண்ட்விச் மாதிரி நடுவுல வச்சு செய்ய போறாங்க. இவ வேற நாக்க தொங்க போட்டுட்டு வெட்டிங் கேக்குன்னு இருக்கான். என்ன ஆக போதோ தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம லூஃபி மாசா பஞ்சு வைக்கிற காண்டி போனால போன வேகத்துல கட்டகுரியோட மூஞ்ச பஞ்சர் பண்ணிடுவான்னு பார்த்தா மறுபடியும் அவனை அடிக்கிறேன்னு அடிதான் வாங்கிட்டு இருப்பான். அதான் 4th கியர்லயே ஒன்னும் பண்ண முடியல. மறுபடியும் 3rd கியர் எடுத்து விளையாட்டு பண்ணிட்டு இருந்தான்னா கட்டகுரிக்கு ஒண்ணுதான் புரியல. என்ன பண்ணாலும் இவனோட ஆப்பனண்ட் தான் அவன். லூஃபி நினைச்சிருந்தானா இந்நேரத்துக்கு ஈஸியாவே தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா ஏன் அதை நீ பண்ணல, எதுக்காகடா கொய்யால திரும்பி வந்தா நீ கேப்பான். லூஃபி அடி வாங்கினதுல பயங்கரமா மூச்சு வாங்குது, சொல்ல முடியல. அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. பேசாம போயிருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்ல. பட் இப்படி ஒதுங்கி போறதா இருந்தா நம்மளால அட்வென்ச்சருக்கே வந்திருக்க மாட்டானே. எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தா தானே கிங் ஆஃப் த பைரட் ஆக முடியும். சரி, இதுக்கப்புறம் இவனுங்க சண்டை நார்மலா இருக்க போறது இல்ல. மாட்டிட்டு இருக்க நம்மளுக்கு அங்க தப்பிச்சாங்களா, இங்க இவங்க சண்டையில லூஃபி ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பாப்போம். டாடா.